அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமணிகோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, குருவும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ குருவும் சூரியனும் இருக்கு. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. குரு அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும், சூரியன் அப்படிங்கிறது புகழை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியன் இருந்தா இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே புகழ் இருக்கு, ஃபேமஸ் ஆவார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். குரு அப்படிங்கிற ஜாதகர், சூரியன் அப்படிங்கிறது பரோபகாரம். அதாவது இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஊருக்கு உழைப்பவர்கள். இது எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் வலுவாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் தன்னுடைய தேவைகளை பெரிதாக கருதாமல் முழுக்க முழுக்க மற்றவர்களுக்காக வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ இந்த அமைப்புடையவங்க ஒரு சோசியல் சர்வீஸ் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய தன்னலமற்ற தியாகிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவர்களுடைய தேவைகள் பெருசா தெரியாது. மற்றவங்களுடைய குறைகளை களைந்து அவர்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்யக்கூடியதான் இந்த குருவும் சூரியனும். பரோபகாரி, ஆபத் பாந்தவன், அனாத ரட்சகன் சொல்றாங்க இல்லையா? இந்த அமைப்புடையவங்க முழுக்க முழுக்க குரு சூரியன் இணை உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. இவர்கள் இயல்பாகவே பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா முழுக்க முழுக்க தன்னலமற்று மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதையே விரும்புவார்கள். அரசியல் இருந்தா கூட அரசியல்ல ஆதாயம் பார்க்காம மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற கான்செப்ட் முழுக்க முழுக்க இவர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குரு சூரியன் இணைவுறவங்க அரசியல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம், பதவி, புகழ் இதெல்லாம் பெருசா தெரியாது. மற்றவர்களுக்கு சேவை செய்யறது, அதன் மூலமா ஒரு மகிழ்ச்சி அடைகிறது இந்த குரு சூரியனுடைய இயல்பான தன்மை. அப்போ உங்க ஜாதகத்துல இந்த குரு சூரியன் நினைவு இருந்தா வச்சுக்கோங்க, நீங்க மற்றவர்களுக்கு உதவி பண்றதான் விரும்புவீங்க. இதுக்கு குருவும் சூரியனும் எந்த வகையில் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில நல்ல பேரு புகழ் கிடைக்க ஒரு முன்னிலை வகிப்பாங்க. மற்றவர்கள் இவருக்கு ஈஸியா பேசுவாங்க. சில பேர்கிட்ட பேசினா ஏன்டா இவன்கிட்ட பேசணுமா இருக்கும், சில பேர்கிட்ட பேசினா இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டோமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குருவும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல இருந்தா இந்த நபர்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி அல்லது சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, மற்றவர்கள் இவர்களை பெரிதும் நேசிப்பார்கள், அன்பு காட்டுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, குருவும் வலிமையா இருந்து சூரியனும் வலிமையா இருந்தா அவரும் நல்லா இருப்பாரு, தன்னை சார்ந்தவர்களை நன்றாக வைத்துக் கொள்வார்கள். இப்போ இந்த குரு சூரியன் நினைவு இருக்கிறவங்க ஒரு பெரிய பாஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் கம்பெனியில வேலை செய்யற அனைத்து ஊழியர்களையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பாங்க. இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க, இவங்க இருக்கப்பட்டவங்க, இல்லாதவங்க அப்படின்னு நினைக்காம தனக்கு கீழே வேலை பார்க்குற அனைவரையுமே தன்னுடைய சகோதரர்களாக பாவித்து அவர்களுக்கு தேவையானதை செய்வாங்க. கம்பெனியில லாப நோக்கம் பெரிதாக கருதாம இவர்கள் தன்னுடைய சர்வெண்ட் மேல வைக்கக்கூடிய அந்த அதீதமான அன்பு என்ன பண்ணும்னா, அந்த ஊழியர்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒபீடியண்டா இருப்பாங்க. நம்ம பாஸ் நம்மளை இந்த அளவுக்கு வச்சுக்காரு, அப்போ நம்ம இவருக்கு நல்லா உழைச்சி கொடுக்கணும் அப்படின்னு லாப நோக்கம் கருதாமல் ஊழியர்களும் முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அப்படிங்கிறதா நாம இந்த குரு சூரியன் இணைவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. மொத்தத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல குருவும் சூரியனும் இருந்தா இந்த இணைவு வரவேற்கத்தக்கது. அந்த ஜாதகருக்கு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கிறது இல்லாம எப்பொழுதுமே செல்வாக்கு சொல்வாக்குங்கிறது நிச்சயமா உண்டு. காலம் முழுக்க ஒரு நீண்ட கால பேரு புகழ் கிடைக்கிறது இந்த குரு சூரியன் நினைவு இருக்கிறவங்க. இவங்க அரசியல போனாலும் சரி, கலைத்துறையில போனாலும் சரி, மிக உயரிய அந்தஸ்துடன் பேரு புகழ் பெற்று விளங்குவார்கள் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.